பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 8வது வசனம். மனுஷருக்கென்று ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கென்றே நல்மனதோடு ஊழியம் செய்யுங்கள். எனக்கு பிரியமானவர்களே, இந்த பரிசுத்த உயிர்த்தெழுந்த ஓய்வு நாளுக்குரிய ஆசீர்வாதங்கள் நம்ம இடத்தில் நிரப்புவதாக. நிறைய இடங்களில் பார்க்குறோம், கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், என்றைக்கு கவர்மெண்ட் லீவ் வருதோ, அதுவும் விசேஷமாக 52 ஞாயிற்றுக்கிழமை தான் இருக்குது ஒரு வருஷத்துக்கு. அந்த 52 ஞாயிற்றுக்கிழமை தான் குறி வைக்கிறாங்க. யார் என்னைக்கு இறந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை தான் இன்றைக்கி காரியம் ஆயிடுச்சு. அதே போல் என்ன ஒரு ஃபங்க்ஷன் வச்சாலும் ஞாயிற்றுக்கிழமைன்னு சொல்லி வச்சுட்டாங்க. கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆண்டவருக்கு விரோதமாக செயல்படாதீர்கள். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளே, சத்தியம் தெரியாத போது எனக்கும் இந்த ஞாயிற்றுக்கிழமை தான் பிடித்தது. வீட்டில் உட்காந்து டிவி பார்த்து கொண்டிருந்தது. கிரிக்கெட் விளையாடுறதுக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் தேவைப்படுகிறது. டோர்னமெண்ட்டு போவதற்கு ஞாயிற்றுக்கிழமை தான் தேவைப்படுகிறது. பசங்க கூட சேர்ந்து ஆட்டம் போவதற்கு ஞாயிற்றுக்கிழமை தான் தேவைப்படுகிறது. ஆற்றுல விளையாடுவதற்கு ஞாயிற்றுக்கிழமை தான் தேவைப்படுகிறது. அப்படி தான் வாழ்ந்தோம் சத்தியம் தெரியாத பட்சத்தில். சத்தியம் தெரிந்த பின்பு அந்த சத்தத்துக்கு கீழ்ப்படியும் போது தானே அந்த ஆசீர்வாதங்களெல்லாம் என் மூலமாக என்னை சார்ந்தவர்கள் ஒவ்வொருத்தருக்கும் கற்றுக் கொடுக்க இறக்கமுள்ளவராக இருக்கிறார். அவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த நான் சொல்லிக்கிறேன். இந்த தேவனுடைய சத்தத்தையும் சித்தத்தையும் செய்கிறவர்கள் யாராக இருந்தாலும், ஜெபிக்கிறவர்கள், துதிக்கிறவர்கள், பாடுகிறவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். கீழ்ப்படுகிறவர்கள் தான் தேவனுக்கு விரும்புகிறது. ஏன்னா அதுக்கு முந்தின சில வசனங்கள்லாம் பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், மனுஷருக்கு பிரியமாக இருக்க விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல், அப்படின்னா தெரியுங்க இல்லைங்களா? மனுஷருக்கு பிரியமாக இருக்க விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாக தேவனுடைய சித்தப்படி செய்யுங்கள் அப்படின்றார். தேவ சித்தம் கர்த்தர் இன்னைக்கு நம்மள்ட்ட என்ன சொல்லுகிறார், என்ன பேச பிரியமாக இருக்கிறார்? ஓடுங்க. எனக்கு பிரியமானவர்களே, ஊழியத்திற்கு உதவியாக இருக்கிறவர்களே, விசுவாசிகளாக இருக்கிறவர்களே, சபைக்கு புதுசாக வருகிறவர்களே, ஆண்டவருக்காக எதையா செய்ய ஓடுங்க. உங்கள் பிரச்சனைகள் மாறும். சில குடும்பத்தில் பிரச்சனையாக இருக்குதா? உங்கள் குடும்பத்தில் பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துகிட்டே இருக்கா? ஒன்று சால்வ் ஆச்சுன்னா இன்னொன்று வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னால், பிரச்சனை மேலே ஃபால்ட்டு கிடையாது, ஃபால்ட்டு உங்கள்கிட்ட தான். அதுக்கு என்ன செய்யணும் தெரியுங்களா? உங்கள் கண்ணீரை கர்த்தருடைய சமூகத்தில் சிந்திட்டுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஒரு நல்ல ஆவிக்குரிய சபை, நீங்கள் எந்த ஊரில் இருக்கிறீங்க, எந்த ஸ்டேட்டில் இருக்கிறீங்க, நல்ல ஒரு சபையில் போய் உட்காந்து அந்த இடத்துல ஓய்வு நாள் தோறும் ஆண்டோட நாமத்தை மகிமைப்படுத்துறதுக்கு போங்க. நீங்கள் எங்கே இருந்தாலும் பரவாயில்ல, நான் உங்களுக்கு சொல்கிறேன், இயேசுவின் நாமத்தினால நீங்கள் நல்லா இருப்பீங்க. ஏன்னா அதோட பலனை நீங்கள் நிச்சயமாக பார்ப்பீங்க. நான் தேவனுடைய சித்தப்படி செய்யறது மாத்திரம் சொல்கிறார் பாருங்கள். அடிமையானவன் ஆனாலும் சுயாதீனமுள்ளவன் ஆனாலும் அவனவன் செய்கிற நன்மையின்படியே கர்த்தரிடத்தில் பலனை அடைவான் என்று அறிந்து மனுஷருக்கென்று ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கென்றே நல்மனதோடே ஊழியம் செய்யுங்கள். எனக்கு பிரியமான அன்பு பிள்ளைகளே, நீங்கள் எங்கே இருந்தாலும் பரவாயில்ல, கர்த்தருக்கு பயந்து பரிசுத்த வீட்டிலிருந்து ஆராதனையில் பங்கெடுப்பதற்கு ஆயத்தமாகுங்க. நீங்கள் எந்த சர்ச்சுக்கு போயிட்டுருக்கீங்களோ அந்த சர்ச்சில் தொடர்ந்து அங்கத்தங்களாக இருங்க. அப்போ தான் உங்களுக்கு ஆசீர்வாதம். நீங்கள் எவ்வளோ லாங் போனாலும் பரவாயில்ல, ஓய்வு நாள் ஆண்டவர் சமூகத்தில் நீங்கள் இருக்க வேண்டிய இடத்துக்கு ஓடி வந்துடுங்க. நீங்கள் நல்லா இருப்பீங்க, ஆசுதமாக இருப்பீங்க. தேவ சித்தத்தை விட்டுடாதீங்க. இந்த ஊழியத்தை செய்யறதுனால அநேக நன்மைகளையும் அதிசயங்களையும் ஆசுதங்களையும் நான் பெற்றுக்கொண்டு தான் இருக்கிறேன். அநேகருக்கு முன்மாதிரியாக தான் கர்த்தர் வைத்திருக்கிறார். நான் செய்வது நிறைய பேருக்கு பிடிக்காது, என்னுடைய பேச்சு நிறைய பேருக்கு பிடிக்காது, என்னுடைய உடல் உழைப்பு நிறைய பேருக்கு பிடிக்காது. ஆனால் என்னை பிடித்தவருக்கு பிடிக்கிறதை நான் செய்கிறபடியினால் பிடித்தமான ஆசுதங்களை எனக்கு கற்றுக் கொடுத்து கொண்டு தான் இருக்கிறார். எனக்கு பிரியமானவர்களே, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் மனுஷருக்கென்று ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கென்று நல்மனதோடு ஊழியம் செய்யுங்கள். ஆலயத்துக்கு நீங்கள் போகும்போது வெறுங்கையாக போக வேண்டாம். காணிக்கைக்கு ஏதோ ஒன்று கண்ணில் பார்க்குறத 10 ரூபாவா 20 ரூபாவா அப்படின்னு கண்ணில் பார்க்குறத தூக்கிட்டு போகாதீங்க. நீங்கள் துணி கடைக்கு போகிறீங்க, துணி கடைக்கு போகும்போது 10 ரூபா 20 ரூபா எடுத்துகிட்டு போவீங்க. நீங்கள் இங்கேருந்து வேறு ஊருக்கு, வெளியூருக்கு போகிறீங்க, ஒரு சென்னைக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, 10 ரூபா 20 ரூபா எடுத்துகிட்டு போவீங்க. போய் தான் பாருங்களேன்.
முடியும்னு நினைக்கிறீங்க, முடியாது தானே? அப்போ என்னங்க ஆண்டவர் பிச்சைக்காரரா? கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். வெறுங்கையோடு போகாதீங்க. ஆசீர்வாதத்தை சுரந்து கொள்ள முடியா, ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்த முடியா, உற்சாகமாக போங்க, உற்சாகமாக போங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு கல்யாணத்துக்கு உங்களை கூப்பிட்ருக்குறாங்க, கூப்பிட்டு நீங்கள் என்ன சொல்லுவாங்க? குடும்பத்தோடு வாங்கன்னு தான் சொல்லுவாங்க. தனியாக நீ வான்னு யாரையும் சொல்ல மாட்டேங்க, குடும்பத்தோடு வான்னு சொல்லுவாங்க. பார்த்துருக்கீங்கள? நீங்கள் ஆலயத்துக்கு குடும்பத்தோடு வாங்க, ஆஸ்வதமாக இருப்பீங்க, அந்த நன்மை உண்டாகும். கையோடு ஒரு ஆத்மாவை கூட்டிகிட்டு போங்க, ஒரு ஆத்மாவை கூட்டிகிட்டு போங்க. அதுதாங்க ஆசீர்வாதம். ஆத்மா கூட்டிகிட்டு போங்க. ஒரு காக்காவை பாருங்கள், தனக்கு ஒரு நல்ல ஆகாரம் கிடச்சோன்னு தன்னுடைய இனத்தை எல்லாம் கூப்பிட்டுரும். ஏன் அது உங்களுக்கு என்ன வரல? ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியாது. வீணரை போல இருக்க வேண்டாம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களுக்குள்ளே இருக்கட்டும். ஊழியத்தை செய்யுங்க. ஆண்டவர் அதை தான் விரும்புகிறார். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதாக. அப்பா, மனுஷருக்கென்று ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கென்றே நல்மனதோடு ஊழியம் செய்யுங்கன்னு சொல்கிறீங்களேப்பா. இந்த வார்த்தை மூலமாக நீங்கள் ஆசீர்வதியும், கிருபை செய்யும், பரிசுத்த ஆசீர்வதியும். இயேசு நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.